வீடியோவில் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். All activities which together constitute a small engineering project are given in the following table. The table also shows the necessary immediate predecessors for each activity. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்மால் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டின்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஏபிசிடி அந்த நேம் ஆல்ஃபபெட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. A to J வரைக்கும் இருக்குது. ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதோட இம்மீடியட் ப்ரெடிசெஸர், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டியோட டூரேஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா டேஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவிட்டி நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா நெட்வொர்க் டயக்ராம் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வரையணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, determine the earliest finish date for the entire project assuming the project begins at day 0. டே 0ல் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு எவ்வளவுத்துக்கு ஏர்லியஸ்ட்டாக அந்த என்டையர் ப்ராஜெக்டையும் முடிப்பாங்க அப்படிங்கிற டேட்டை கண்டுபிடிக்கணும். டேட்டுன்னா இங்கே டேஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டினில் டேட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலும் நமக்கு டூரேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் நம்ம ஆன்சர் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன, டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் கிரிட்டிக்கல் பாத் ஃபைண்ட் பண்ணுறது. அதாவது ஃபிஃப்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட் ஃபார் ஆக்டிவிட்டி எஃப். ஸோ அடுத்தது இந்த லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டே ஃபார் ஆக்டிவிட்டி பி. ஓகேவா? ஸோ இத்தனை கொஷின்ஸ் இருக்குது, சப்டிவிஷன்ஸ் இத்தனை இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன ஆக்டிவிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த ப்ரெடிசஸர் ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது. இதுதான் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ இனிஷியலாக உள்ள ஈவெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா சர்க்கிள் போட்டு 1. ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 இதில் இருந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டியோட நேம். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு நோட் ரெப்ரசென்ட் பண்ணணும்ல. அதாவது ஃபினிஷ் ஆகுது ஈவெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா நோடுன்னு சொல்லிக்கலாம். இதில் ஃபினிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது டேபிளில் பாருங்கள். பிசிடி இந்த 3 ஆக்டிவிட்டிக்குமே ப்ரெடிசஸர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். இதோட ஏலேருந்து தான் பியும் சிடி 3 நமக்கு என்னது வருது. ஸோ அப்போது 3 என்ன பண்ணிக்கலாம், ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஆக்டிவிட்டியோட நேம் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க, பிசிடி சர்க்கிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? என்ன கன்ஃபியூஷன்னா, இதில் நம்பர் போடுறது. ஓகேவா? நம்பர் போடுறது நிறைய ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் 3 கொடுக்குறேன், இது 4, இதுக்கு 5ன்னு கொடுக்கேன். ஏன் கொடுக்கேன் அப்படிங்கிறத அடுத்த நீங்கள் ஸ்டெப்பை பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், அடுத்தது நமக்கு ஈங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. அதோட ப்ரெடிசஸர் என்னது பி. ஹெச்சுக்கும் ப்ரெடிசஸர் பி தான். இப்போ 2 ஆக்டிவிட்டி பியிலேருந்து வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், ஹெச் எதுக்காவது இன்க்ளூட் ஆகிருக்கா? ஆகலை. இ ஏதாவது ப்ரெடிசஸராக இருக்கா? ஐக்கு இ ப்ரெடிசஸராக இருக்குது. அப்போது ஈயை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஈயை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அதாவது எதையுமே டிபெண்ட் ஆகாத ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஜியை பாருங்கள். ஜி எதுலேருந்து வருது? டியிலேருந்து வருது. இந்த 4 முடிஞ்சு இப்போ ஜியை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஜியோட ஜி இதுக்கு நம்பர் என்ன வரும்? 6. ஆல்ரெடி 5ல் முடிஞ்சிருக்கு 6. இனி நம்ம பார்க்கணும், எஃப்பை வரைஞ்சிடலாமா? எஃப்க்கு என்ன வேணும்? அதாவது சியும் டியும் அதோட ப்ரெடிசஸர். அப்போது நம்ம ஒரு டம்மி ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணுறோம். டம்மி ஆக்டிவிட்டி, அதனால் D1ன்னு கொடுக்கேன். சரியா? இப்போ சியும் டியும் சேர்ந்து இதில் இருக்கா, இந்த நோடில் இருந்து புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி வரைஞ்சிக்கணும். இதுக்கு 7. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம்? எஃப். எஃப்போட ப்ரெடிசஸர் இதெல்லாம் சியும் டியும். கம்பைன் ஆகி இருக்கா? சியும் டி இந்த நோடில் இருக்கா?
ஸோ புதுசாக என்ன பண்ணியிருக்கேன், D1 கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னது, நான் ஏன் 4 5ன்னு கொடுக்கலனா, இந்த டைரக்ஷன் எங்கே பார்த்து வருது, மேலே பார்த்து வருது. அப்படி தான், மேலே பார்த்து வரும்பொழுது எப்போவுமே டெயில் நோடு வந்து ஹெட் நோடை விட என்னது நம்பர் வந்து எப்படி தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். அதனால தான் இதுக்கு 4 கொடுத்துட்டு இதுக்கு நான் 5 கொடுத்தேன். ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ G முடிஞ்சு F முடிஞ்சு, இப்போ E ட்ரா பண்ணலாமா? E வந்து என்னது, B தான் ப்ரீடிசஸர், அப்படி தானே? அப்போ ஈயை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆரோ மார்க் போட்டுட்டேன், ஸோ அதனால் நேம் மட்டும் கொடுங்க. ஈயை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ EFG 3 முடிஞ்சாச்சு. H வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஐயை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஐக்கு என்னெல்லாம் வேணும், E வேணும், F வேணும், G வேணும். அப்போ ஜியை வந்து இங்கேருந்து ஒரு டம்மி ஆக்டிவிட்டி D2 இன்ட்ரடியூஸ் பண்ணால் இதில் E இருக்குது, E இருக்குது, F இருக்குது, G இருக்குது. ஸோ இதில் இருந்து ஆக்டிவிட்டி ஐ வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நோடில் வந்து முடிக்கிற மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம எழுத போகிறோம். இந்த ரெண்டையும் ட்ரா பண்ண போகிறோம். ஹெச்சுக்கு ப்ரொடியூசர் என்னது, B. ஸோ பியிலேருந்து H. அடுத்தது ஜேயோட ப்ரொடியூசர் என்னது, G. ஸோ ஜியிலேருந்து J. ஸோ ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தால் நமக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதோட டூரேஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏயோட டூரேஷன் என்னது 2, ப்ராக்கெட்டில் போடலாமா? பியோட டூரேஷன் 3, சியோட டூரேஷன் 4, டியோட டூரேஷன் 5, அதுக்கு அடுத்தது ஹெச்சோட டூரேஷன் 7, ஈயோட டூரேஷன் 6, எஃபோட டூரேஷன் 3, அடுத்தது ஜியோட டூரேஷன் 4 டேஸில் முடிஞ்சிடும். அடுத்து ஐயோட டூரேஷன் 2, அடுத்து ஜேயோட டூரேஷன் 3. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நெட்வொர்க் டயக்ராம் என்ன பண்ணியாச்சு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, இதுதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே நான் இதில் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன், ஏன்னா சிம்பிள் தான். நம்ம வந்து அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத போகிறது இல்லை, எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டெட்டர்மைன் த ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட் ஃபார் த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ என்டையர் ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகும், அப்படி தானே? ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினிங் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது E1 வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஈனா என்னென்னா ஏர்லியஸ்ட் என்னது, அக்யூரன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட். ஓகேவா? ஏர்லியஸ்ட் அதை வந்து, இதுவே EF போட்டுட்டோன்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். ஓகே, ஃபினிஷ் டைம் இல்லைன்னா ஃபினிஷ் டேட் எதை வேணாலும் நீங்கள் கொண்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ E1க்கு 0னா E2 கண்டுபிடிக்கணும். E2னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, எல்லாத்துக்குமே பாக்ஸ். இதை வந்து ஃபார்வர்ட் பாஸ், பேக்வேர்ட் பாஸ்ன்னு வரும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் கிரிட்டிக்கல் பாத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஃபார்வர்ட் பாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார்வர்ட் பாஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு நோட்லேருந்து, அதாவது டெயில் நோட்லேருந்து ஹெட் நோடுக்கு வந்து முடிக்கணும். ஓகேவா? சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இனிஷியலாக E1 வந்து 0, அதாவது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமில் எருமனே ஏர்லியஸ்ட் டைம். ஓகேவா? 0ன்னு வந்து நம்மளை அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ E1 0. அடுத்தது E2 வந்து என்னது, என்ன இருக்குல்ல, இந்த டூரேஷன் தான் இதில் நமக்கு ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ E2 2. சரி, அடுத்தது E3க்கு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்தது இந்த +3 ஆட் பண்ணால் 5. ஸோ அடுத்தது E4 இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரும். ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், இதுக்கு வந்து என்னது, இது E5. சரியா? E5 எப்படி கால்குலேட் பண்ணணும், இங்கே வந்து 2 இருக்குது, 4 இருக்குது, அப்போ 6. அடுத்தது E4, இதில் என்னெல்லாம் இருக்குது,
எத்தனை ஆரோ இருக்குது E4க்கு? ஒரு ஆரோ தான் இன்கமிங் இருக்குது. அது எதெல்லாம்? இந்த டூலேருந்து இந்த 2வை ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த 5வை ஆட் பண்ணிக்கணும், 7. ஓகேவா? சரி, அடுத்தது E6 பாருங்கள். இதுக்கு வந்து எத்தனை ஆரோ இருக்குது? ஒரே ஒரு ஆரோ தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ வரும்? 7 + 4 என்னது? 11. அடுத்து இங்கே எத்தனை ஆரோ இருக்குது? இங்கேருந்து ஒரு ஆரோ வருது, இப்படி வந்து ஒரு ஆரோ வருது. சரி, அப்போ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை இதில் ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது ஆட் பண்ணி. இப்போ 5 + 6 எவ்வளவு? 11. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? 6 இருக்குது. 6 + 3 என்னது? 9. அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ என்ன தான் வரும்? 11 தான் இல்லைங்க மேக்ஸிமம் வேல்யூ. அதை நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மேலே இருக்க வேல்யூ பாருங்கள் 5, இதில் இருக்கக்கூடிய 6 டியூரேஷன், அப்போ 6, அப்போ 11. இங்கே மேலே இருக்க வேல்யூ என்னது? 6. 6 + 3 என்னது? 9 தான் வரும். நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ தான் இதில் ஃபில் பண்ணணும், அப்போ 11. சரி, அடுத்தது இந்த டேப்ல இருக்கணும் E8. ஸோ E8 வந்து என்னது? இங்கேயும் 3 ஆரோ மார்க் இருக்குது. அப்போ இதில் எது மேக்ஸிமம்னு பாருங்கள். 7 + 5 + 7 எவ்வளவு? 12. அடுத்து 11 + இதில் என்ன இருக்குது? 2 இருக்கா? 11 + 2 என்னது? 13. இங்கே 11 + 3 14. அப்போ இதில் மேக்ஸிமம் என்னது? 14. அதை நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சா? சரி, அடுத்தது இங்கேருந்து பேக்வேர்ட் பாஸ் போகணும். ஸோ இதில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா 14 தான் ஆன்சர். அதாவது ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபினிஷ் டேன்னு எடுத்துக்கோங்க. எத்தனை நாளில் முடிச்சிடலாம்? 14 டேஸில் முடிச்சிடலாம். ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டே. ஓகேவா? ஆஃப் த என்டையர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து E14 தான் அதோட ஆன்சர். E14 E8 லாஸ்ட் நோடோட ஆன்சர் என்ன வருதோ மேலே அதுதான் அதோட ஆன்சர். இப்போ 14 டேஸ் 0 டேஸில் அசியூம் பண்ணி என்டையர் ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ஏர்லியஸ்ட்டாக எத்தனை நாளைக்குள்ளே முடிப்போம்? 14 டேஸில் முடிப்போம். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிதா? இதுலையே கிரிட்டிக்கல் பாத்தேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? கிரிட்டிக்கல் பாத்தை எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பேக்வேர்டு பாஸே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். ஓகேவா? லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் இல்லாமல் லேட்டஸ்ட் டைம்னு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து போகணும், அது வந்து என்னது? பேக்வேர்டு பாஸ். ஸோ சிம்பிளாக இதுக்கு ஃபார்முலாலாம் எழுதாமல் சிம்பிளாக சொல்கிறோம். ஓகேவா? இங்கேருந்து போகும்போது இதில் மேலே இருக்க வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 14 - 3 என்ன வரும்? 11. அடுத்தது 14 - 2 எவ்வளவு? 12. அடுத்தது 14 - எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அப்போது 7 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணணும். அதில் 2 ஆரோ இருந்தால் அதில் 2லேயுமே மினிமம் எவ்வளோன்னு பார்த்து எழுதணும். அடுத்தது இங்கேருந்து இங்கே இது 2 எழுதியாச்சா? அடுத்தது இதுக்கு பார்க்கும்போது 11 - 4. 11 - 4 எவ்வளவு? 7. அடுத்த இங்கே 12 - 3 9. அடுத்தது இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படி தான் 2 அரை மார்க் இருக்குது. 14 - 7 7ம் இருக்குது, 12 - 6ம் இருக்குது. அப்போ நம்ம இதில் 6ஐ தான் என்ன செய்யணும்? இன்க்ளூட் பண்ண. ஓகேவா? 2 அரை மார்க் இருக்குல்ல, அதனால. அடுத்தது இங்கே வாங்க, இங்கே நம்ம ஃபில் பண்ணிட்டோமா? அடுத்து இதுக்கு பாருங்கள், இதுக்கும் ஃபில் பண்ணியாச்சு. 1 அரை மார்க் இருக்குது, இதுக்கு மட்டும் 2 அரை மார்க். இனி இதுலேருந்து இங்கே என்னெல்லாம் இருக்குது? 3 அரை மார்க் இருக்குது. அப்போ இதில் எது மினிமம்னு பார்க்கணும். 6 - 3 3, 9 - 4 5. அடுத்தது 7 - 5 2. அப்போ இதுதான் எனது இருக்கிறதே 2. அப்போது 2. இங்கே வந்து 2 - 2 என்னது? 0ன்னு வந்துடும். இப்போ எல்லாத்துலேயும் சேம் வேல்யூ வந்திருக்கலாம். 14 14, 11 11, 7 7, 2 2. இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் பாத். ஓகேவா? கிரிட்டிக்கல் பாத்தை நான் இந்த கலர் பெனில் ட்ரா பண்ணி காட்டி. அதாவது கிரிட்டிக்கல் பாத்துனா த லாங்கஸ்ட் பாத் இந்த நெட்வொர்க். த லாங்கஸ்ட் பாத் இந்த நெட்வொர்க்கு தான் நம்ம கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம். அதோட டூரேஷன் வந்து எப்படி இருக்கும்? ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் 3 ஆட் பண்ணுங்கள் 3. ஸோ duration ஆட் பண்ணி பாருங்கள் 3 + 4 7 7 + 5 12 12 + 2 என்னது 14 தான் அதோட duration. மேக்ஸிமம் duration 14 days தான் ஆகுது ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட்டு. ஸோ அதான் இப்போ லாங்கஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்வர்ட் பாஸ் பேக்வர்ட் பாஸ் கண்டுபிடிப்பீங்களா, அது ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ மேலேயும் கீழேயும் வந்திருக்கும்ல, அந்த நோடு எல்லாத்தையும் அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் கிரிட்டிக்கல் பாத். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் டயக்ராம் பார்த்துருக்கோம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின், அதாவது அதாவது ஸ்டார்டிங் வந்து 0ன்னு அசீம் பண்ணி ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டேட் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாத் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.